ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் womensart. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்னைக்கு சாமந்தி பூவும் அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், நம்மளோட ரோஜா பூவோட பெட்டல்ஸும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக ஒரு மாலை வந்து வீட்லேயே நம்ம வந்து கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பூ வந்து கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம எப்படி இந்த பூ கட்டுற த்ரெட்டை வச்சு ஒரு மாலை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பூ வந்து கட்டுறதுக்கு இந்த பூவோட காம்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட நீங்கள் வந்து விடாமல் ஃபுல்லாகவே அந்த பூவோட ஒட்டி வர்ற மாதிரி அந்த தண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு லென்த்தில் பூ, அதாவது மாலை வேணுமோ அந்த அளவு லென்த்துக்கு வர மாதிரி பூவோட காம்பை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து எவ்வளோ லென்த்துக்கு எனக்கு வந்து பூ மாலை வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து பூவோட காம்பு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால நீங்கள் வந்து கரெக்டாக நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சேர் கூட எடுத்துக்கோங்க. சேரோட காலில் கூட கட்டி நம்ம வந்து கட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து த்ரெட் வந்து போட போகிறோம். நம்ம வந்து மாலை வந்து கட்டுறதுனால த்ரெட் எப்போவுமே நம்ம வந்து டபுள் த்ரெட்டாக தான் போடணும். சிங்கிள் த்ரெட்டாக நம்ம வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி டபுளாக வர மாதிரி த்ரெட் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நமக்கு 4 த்ரெட் வர மாதிரி இருக்கும். இனி நம்ம வந்து எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு லென்த்துக்கு த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து 2 பக்கமுமே கட்டி 2 நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதனால ஒரு சைடு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. மாலைக்கு எடுத்துட்டு எண்டில் வந்து கொஞ்சம் த்ரெட் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா மாலைக்கு நமக்கு வந்து 2 எண்ட்லேயுமே நம்ம வந்து த்ரெட் வந்து விட்டுக்கணும். நான் வந்து இப்போ இந்த எண்டில் வந்து கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு தான் நம்ம வந்து நாட் போட்டிருக்கேன். இனி அந்த நாட் போட்ட இடத்துல வந்து நம்ம வந்து பூ கட்ட ஆரம்பிக்கலாம். இனி நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு தேவையான த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. நான் வந்து இவ்வளோ லென்த்தில் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். பூ கட்டுறதுக்கு நான் வந்து இவ்வளோ லென்த்தில் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த 2க்கும் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பூவோட சென்டர் பகுதியில் கரெக்டாக அந்த த்ரெட் வரணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. சென்டரில் அந்த த்ரெட் வரணும். அந்த பூவோட சென்டரில் த்ரெட் வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து அந்த பெட்டல்ஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பின் பக்கம் 2 மடக்கு மடக்கிக்கோங்க பூவை. இந்த மாதிரி மடிச்சுட்டு இனி நம்ம வந்து அது செவ்வந்தி பூ இல்லைன்னா சாமந்தி பூ அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெடையும் கரெக்டாக அந்த பூவோட சென்டரில் மேல் பக்கமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டுடலாம். இவ்வளோதான். இதில் வந்து எது நீங்கள் வந்து ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த பூவோட சென்டரில் தான் நமக்கு வந்து த்ரெட் வரணும். அப்போ தான் நம்ம வந்து பூவோட அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். கட்டி முடிக்கும் போதும் எல்லா பூவுமே சென்டரில் கரெக்டாக நீளமாக இருந்த மாதிரி இருக்கும். இல்லைனா நமக்கு வந்து அடுத்த பூ நான் வந்து வச்சுட்டேன் பாருங்கள். கரெக்டாக அந்த சென்டர்லோடி த்ரெட் வந்து வர மாதிரி வச்சுருக்கேன். இது நம்ம வந்து அந்த பெட்டல்ஸை வந்து எடுத்துக்கலாம். 2 பெட்டல்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பெட்டல்ஸ் எடுத்துட்டு அதை வந்து பின் பக்கமாக ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பக்கமாக 2 ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பூவோட சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை அந்த பூவோட சென்டர்லே மேல் பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம வந்து நாட் போட்டுடலாம். நாட் போட்டாச்சு. கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக ஆனால் ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பூ வந்து டைட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். நீங்கள் வந்து கட்டும்போது அந்த பூவோட சென்டரில் வந்து த்ரெட் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நான் வந்து கட்டி முடிக்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த சென்டர் வழியாக நம்ம வந்து த்ரெட் வச்சு கட்டும்போது தான் அந்த பூ வந்து கரெக்டாக நேராகவும் இருக்கும். அது மாதிரி நமக்கு வந்து பூ வந்து உதிர்ந்துராது.
நீங்க இதே வந்து அந்த சென்டர்ல வந்து த்ரெட் வராம சைடுல வர மாதிரி எதுவும் வச்சு கட்டுனீங்க அப்படின்னா நம்ம வந்து கட்டி முடிக்கும்போது பூ வந்து நழுவி வெளியே வந்துரும். நம்ம கட்டினது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால நீங்க வந்து கரெக்ட்டா சென்டர்ல அந்த பூவோட சென்டர்ல த்ரெட் வரணும். நீங்க இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. சென்டர்ல உள் பக்கமா த்ரெட் வந்து போற மாதிரி லைட்டா அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டுட்டு நீங்க வந்து கட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே ஸ்டிஃபா கரெக்ட்டா அழகா இருக்கும். சென்டர்லயே நழுவ எதுவுமே செய்யாது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாவே கட்ட போறோம். இப்ப நான் வந்து ஒரு சைடு ஃபுல்லாவே இதே மாதிரியே நான் வந்து கட்ட போறேன். இந்த மாதிரி மாலை எல்லாம் நம்ம வந்து வீட்லயே கட்டிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு, ஃபெஸ்டிவலுக்கு கூட இப்ப நமக்கு புடிச்ச கடவுளுக்கு நம்ம வந்து மாலை போடணும் அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி சாமந்தி பூவும் 2, 3 ரோஜா பூவும் போதும். அதோட பெட்டல்ஸே நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி. வீட்லயே நம்ம வந்து நமக்கு புடிச்ச கடவுளுக்கு நம்ம வந்து கட்டி மாலை போட்டுக்கலாம். கடையிலலாம் வாங்குறத விடையும் ரேட்டு கம்மியா தான் இருக்கும். நம்ம வந்து வீட்ல கட்டுறதுக்கு. நமக்கு எத்தன சாமி நமக்கு வேணுமோ, அத்தன சாமி ஃபோட்டோஸ்க்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். வீட்லயே நம்ம வந்து நீங்க அதனால இந்த மாதிரி மொத்தமா நம்ம வந்து பூ வாங்கி நம்ம வந்து வீட்ல வச்சு கட்டணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுலயும் இந்த பூ வந்து சீக்கிரமா வாடாது. சாமந்தி பூ 2லேருந்து 3 நாள் இல்லன்னா 1 வாரைக்கும் கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா அப்படியே தான் இருக்கும். அதனால நீங்க வந்து சீக்கிரமா கூட பூ வாங்கி கட்டி நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கூட நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க வந்து இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணி நீங்க வந்து வீட்ல வந்து கட்டி பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கும். பெரிய மாலையிலேருந்து சின்ன மாலை வரைக்கும் நீங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து வீட்லயே கட்டிக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு சைடு லென்த் வந்து நான் வந்து கட்டி முடிச்சுட்டேன் பாருங்க. எண்டுல வந்து 2, 3 நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு, இந்த பக்கம் வந்து கொஞ்சம் த்ரெட் இருக்கும். அது வந்து லென்த்தியா வர்ற மாதிரி நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து மாலை வந்து 2 பக்கமுமே த்ரெட் நமக்கு வந்து இருக்கும். பாருங்க கட்டியாச்சு. இந்த பக்கம் ஈவனா வர மாதிரி எக்ஸஸா இருக்க த்ரெட்ட வந்து கட் பண்ணிருங்க. இப்ப நம்ம வந்து ஒரு பக்கம் லென்த்துக்கு வந்து மாலை வந்து கட்டிட்டோம். நம்ம வந்து இந்த மாதிரியும் நம்ம வந்து கட்டி நம்ம வந்து சாமி சின்ன ஃபோட்டோஸ்க்குலாம் இந்த மாரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து கொஞ்சம் பெரிய மாலையா கட்டுறீங்க அப்டின்னா, இது வந்து ஒரு சைடு அளவு. மாலையோட ஒரு சைடு அளவு நான் வந்து கட்டியிருக்கேன். இதே அளவு லென்த்துக்கு இன்னொரு பக்கம் நம்ம வந்து கட்டிக்கணும். அப்ப நமக்கு வந்து பெரிய மாலையா போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதே மாதிரியே இன்னொரு அளவுக்கும் நம்ம வந்து கட்டிக்கலாம். நான் வந்து கட்டிட்டேன் பாருங்க. 2 பக்கமும் ஒரே அளவு லென்த்துக்கு வர மாரி நான் வந்து கட்டியிருக்கேன். இது வந்து நம்மளோட பெரிய ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து இந்த மாரி போட்டுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு எண்ட வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. 2யும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். 2 பக்கமும் நம்ம வந்து கட்டிட்டோம். கட்டிட்டு இந்த மாதிரி 2யும் சேர்த்து நம்ம வந்து கட்டிக்கலாம். கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாலை வந்து கட்டுறதுக்கு ரொம்ப டைம் கூட ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு பக்கம் வந்து கட்டுறதுக்கு. அவ்வளவுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வந்து 2யுமே ஜாயின் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்க த்ரெட்ட வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து சென்டர்ல வந்து நம்ம மாடலுக்காக கட்டணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த மாலையோட சென்டர் வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா தெரியும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 3 பூ வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியா அது கட்டுறதும் ரொம்பவே ஈஸி. இனி நம்ம வந்து இதுல வந்து கட்டுறதுக்கு இந்த மாதிரி 3 பூ வந்து எடுத்துக்கோங்க. இந்த 3 பூவும் நம்ம வந்து த்ரெட் வச்சு இனி நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். நான் நீடில்ல வந்து த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன் பாருங்க. இனி நம்ம வந்து 3 பூவும் இனி நம்ம வந்து கோர்த்துக்கலாம். எப்படின்னு பாருங்க. பின் பக்கமா இந்த மாதிரி ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வர மாதிரி நம்ம வந்து கோர்த்துக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து அந்த சென்டர்ல வரக்கூடிய அந்த போர்ஷன் வந்து நமக்கு நீட்டா அழகா கிடைக்கும். அதே மாதிரி 2 பூவுமே இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கோர்க்கும்போது தான் நமக்கு அந்த சென்டர்ல அந்த மாடல் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம பூ வந்து வெளிப்பக்கமா வர்ற மாதிரி இருக்கும். கட்டிட்டு நம்ம வந்து த்ரெட்ட வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். கட்டியாச்சு. இனி நம்ம வந்து இத அப்படியே சென்டர்ல நம்ம மாலையோட சென்டர்ல வச்சு கட்டிடலாம். இந்த மாதிரி கரெக்ட்டா வச்சுக்கோங்க. சென்டர்ல கரெக்ட்டா வரணும். கரெக்ட்டா வர்ற மாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டா கட்டிக்கோங்க.
கட்டிட்டு எக்ஸஸா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரொம்பவே அழகா மாலை வந்து வீட்லயே நம்ம வந்து கட்டியாச்சு பாருங்க. ரொம்பவே அழகா நீட்டா வந்திருக்கு. நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சைஸ் மாலை போதும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சைடு மட்டுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ்ல மாலை வேணும் அப்படின்னா, ஒரே சைஸ்ல 2 பக்கமும் கட்டிட்டு, சென்டர்ல அந்த மாதிரி குஞ்சா மாதிரி கட்டிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான அழகான மாலை வந்து ரெடி ஆயிரும். ரொம்பவே ஈஸியாவும் நம்ம வீட்லயே கட்டிடலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.